கடக லக்னம் என்பது காலபுருஷ லக்னத்தின் 4வது லக்னமாக வருகிறது. 4ஆம் இடம் சொல் உயர்வு, கல்வி, வாகனம், பூமி, சுகம், சயனம். இதே சந்திரன் சம்பந்தப்படுகிற பொழுது உடம்பில் அதிக குளிர்ச்சி ஏற்பட்டு சளி தொந்தரவுகளை நுரையீரலில் ஏற்படுத்துவது, இனம் புரியாத நோய்களை உருவாக்குவது, லேப் டெஸ்டில் கூட கண்டுபிடிக்க முடியாத சில நோய்களை உருவாக்குவது, இதையெல்லாம் ராகுவும் அங்கு குருவும் சேர்கின்ற பொழுது நடைபெறுகின்றன. செவ்வாய்க்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்கின்ற பொழுது அவர் வருகின்ற நோய்கள் தீர்கின்றன. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஜோதிடத்தில் 12 லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் வரக்கூடிய நோய்கள் பேச இருக்கின்றோம். இன்று 6ஆம் இடத்தை பற்றி பேச இருக்கின்றோம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தின் பலன்களை பற்றி பேச இருக்கிறோம். ராசியில் பிறந்தவர்களுக்கு 50% இது பொருந்தும். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 100% பொருந்தும். கடக லக்னம் என்பது காலபுருஷ லக்னத்தின் 4வது லக்னமாக வருகிறது. 4ஆம் இடம் சொல் உயர்வு, கல்வி, வாகனம், பூமி, சுகம், சயனம், சமயம், சௌபாக்கியம், நல்நிச்சவம், வஸ்தாவனம், நன்னீர், துவித்தடாகம், மேன்மையான வர்த்தகம் என்று சொல்லுவதால் இந்த இடத்துக்கே சுகஸ்தானம் என்று பெயர். அதனால் இது சந்திர பகவானுடைய வீடாக வருவதனால் காலபுருஷ தத்துவத்தின்படி இவர்களுக்கு தாய் உள்ளமும், எதிலும் நிதானமும், விடாமுயற்சியும், நதி எப்படி தன் இலக்கை அடைவதற்கு இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்குமோ அதுபோல் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக பிறருக்காக உழைத்து கொண்டிருப்பார்கள், தன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இவர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடிய கிரகம் குருவாக இருக்கிறது. தனுசு குருவனுடைய வீடு. குரு உடம்பில் செரிமானத்திற்கும் வயிறு, கணையம், கல்லீரல் இவைகளை ஆட்சி செய்கிறார். அப்பொழுது அது சார்ந்த நோய்களே இவர்களுக்கு 90% வருகின்றன. பிற நோய்களும் வரும். அதற்கு அந்த கிரகத்தோடு எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்படுகின்றதோ அதுக்கான தன்மை பாடியில் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. குருவோடு இப்பொழுது சூரியன் சேருகிறார் என்று சொன்னால், சூரியன் என்பது உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய கிரகம், அதிகம் கோபத்தை உருவாக்கக்கூடிய கிரகம். அப்பொழுது அவர்களுக்கு சிவராஜ் யோகம் ஏற்படும். அதே நேரத்தில் அளவு கடந்த கோபங்கள், தன் கௌரவ குறைச்சலுக்காக யாராவது நடத்தினால் மிகவும் வருத்தப்படுவது, அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற பொழுது ரொம்ப அவர்கள் வேதனைப்படுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் அவர்களுக்கு அதிகம் இரத்த அழுத்தங்கள் உடம்பில் ஏற்பட்டு பிபி போன்ற நோய்கள் அதிகரிக்கின்றன. மூளை கண் பிரஷர் என்று சொல்லக்கூடிய கண் நோய்களை உருவாக்குகிறது. இதே சந்திரன் சம்பந்தப்படுகிற பொழுது உடம்பில் அதிக குளிர்ச்சி ஏற்பட்டு சளி தொந்தரவுகளை நுரையீரலில் ஏற்படுத்துவது, அவர்களுடைய மூளை பகுதியில் ஏற்படுத்துவது, சுவாச திணறல் ஏற்படுவது, சில பேர் வாயிலேயே சுவாசித்து கொண்டிருப்பார்கள், தீராத மூக்கடைப்பு, அவர்களுக்கு ஆஸ்மா போன்ற டிபி போன்ற நோய்களை எல்லாம் இந்த சந்திரனோடு சேர்ந்து அவர்கள் பகை பெறுகின்ற பொழுது, நீச்சம் பெறுகின்ற பொழுது, பலகீனமாக இருக்கும் பொழுது நடக்கின்றன. இதே செவ்வாய் சம்பந்தப்படுகிற பொழுது, செவ்வாய் உஷ்ணம்தான், ஆனால் இவர் ஏற்படுத்துகின்ற உஷ்ணங்கள் வேறு விதமாக இருக்கும். இது கட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்குகின்ற அளவுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்துவார். குடல் கட்டிகள் உருவாவது, அல்சரை உருவாக்குவது, புற்றுநோயை உருவாக்குவது போன்ற விஷயங்களெல்லாம் அதிகமான உடல் உஷ்ணம். இதனால் தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, உடல் உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவது போன்ற வேலைகளை எல்லாம் இந்த செவ்வாயோடு குரு சேர்கின்ற பொழுது ஏற்படுகிறது. இதே சுக்கிரன் சம்பந்தப்படுகிற பொழுது சுக்கிரனும் உஷ்ணத்தை குறைத்து அதிக குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்பொழுது சுக்கிரன் முழுக்க அவர் சுக்கிரத்திற்கு அதிபதியாகிறார். இரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுவை அவர் இயக்குகிறார். அப்பொழுது வெள்ளை அணு குறைவது, விந்து குறைபாடு, குழந்தையின்மைக்கு வழிவகுப்பது, இப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் மாதவிடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்குவது, சினை முட்டையில் பிரச்சனை உருவாக்குவது, நீர்க்கட்டிகளை உருவாக்குவது போன்ற நோய்களை உருவாக்குகின்றன. இது ராகு பகவானோடு சேர்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத உடம்பில் சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக உறுப்புகள் பாதிப்பது, கண் நோய்கள் வருவது,
தோல் சம்பந்தமான நோய்களை உருவாக்குவது, சினைமுட்டை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குவது, முடி கொட்டுவது, பொடுகு போன்ற தோல் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அரிப்பு, சொறி போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை அவர் ஏற்படுத்துகிறார். இனம் புரியாத நோய்களை உருவாக்குவது, லேப் டெஸ்டில் கூட கண்டுபிடிக்க முடியாத சில நோய்களை உருவாக்குவது, இதையெல்லாம் ராகுவும் அங்கே குருவும் சேர்கின்ற பொழுது நடைபெறுகின்றன. இதே புதன் சம்பந்தப்படுகிற பொழுது இரத்தத்தில் இருக்கிற அடைப்பு, இரத்த நாளங்களில் பிரச்சனை, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள், மெல்லிய நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாதம் சம்பந்தப்பட்டது, கீழ்வாதம், மேல்வாதம், முடக்குவாதம், இப்படிப்பட்ட வாதங்களை அவர்கள் அதிகமாக ஏற்படுத்துகின்றார்கள். அப்படி அதற்கு பிறகு இவர்களுக்கு சனி பகவானோடு இந்த குரு சம்பந்தப்படுகிற பொழுது எலும்பு பலகீனம், மூட்டு வலி, கைகால் வலி, ஜாயிண்ட் பெயின் என்று சொல்லக்கூடிய கணுக்கால் வலிகள், உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பு பகுதிகளிலும் அவர்களுக்கு வலி ஏற்படுவது, குறிப்பாக முதுகுத்தண்டில் வலி ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகிறார். அதேபோல் இந்த சந்திரனோடு சம்பந்தப்படுகிற பொழுது இவர்களுக்கு தலைபாரம், தலையில் நீர் கோற்றுக்கொள்வது, உடம்பு அதிக பர்மனாவது, அதிக இடை, இதனால் கர்ப்பப்பையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஆண்களுக்கு கொழுப்பு கட்டிகள் உருவாவது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இது உருவாக்குகிறது. இந்த குரு பகவான் இவர்களை 5 இந்த ஜாதகத்தில் குருவினுடைய நட்சத்திரம் பெற்ற கிரகங்கள் எங்கேயாவது நின்று பார்த்தால் இவர்களுக்கு தீர்கின்றன. இதே இந்த லக்னத்திற்கு செவ்வாய் ஒருவரை யோகக்காரராக இருப்பதனால் செவ்வாய் பகவான் இவர்களை சேராமல் அந்த குருவையோ சந்திரனையோ அவர்கள் 4, 7, 8 பார்வையாக பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தீர்கின்றன. குரு இந்த ஜாதகத்திற்கு இவருடைய பாக்யாதிபதி குருவாக வருவதனால் திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்துவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செவ்வாய்க்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்கின்ற பொழுது அவர் வருகின்ற நோய்கள் தீர்கின்றன. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் குரு பகவான் இப்படிப்பட்ட தீய கிரகங்களோடு இருந்து உங்களுக்கு நோய்கள் அதிகம் உங்களை வருத்தினால் அதற்கான தீர்வுகளை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். ஜோதிட ரீதியாகவும் வைத்திய ரீதியாகவும் தீர்வுகள் நம்மிடம் இருக்கின்றன. அதனால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை தேவி நாராயணி நமஸ்துதே.